கோவை காரமடை மேம்பாலம் அருகே ஓடும் காரில் திடீர் தீ விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பர்னிச்சர் கடை உரிமையாளர். கோவை அருகே காரமடை காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வாசுதேவன், வயது 63. இவருக்கு காரமடை தண்ணீர் பந்தல் பகுதியில் சொந்தமாக பர்னிச்சர் கடை உள்ளது. இந்த நிலையில் இன்று அவர் கடைக்கு சென்றுவிட்டு கோவை செல்வதற்காக தனது காரில் வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். அப்போது காரமடை மேம்பாலத்தின் அருகே திடீரென அவரது காரின் என்ஜினில் இருந்து கரும்புகை வந்துள்ளது. உடனடியாக காரை நிறுத்திய வாசுதேவன் கீழே இறங்கியுள்ளார். இதனிடையே திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து தீ ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காற்றின் வேகம் காரணமாக தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாசுதேவன் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பக்கெட்டில் தண்ணீரை எடுத்து வந்து காரில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து அறிந்த மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். காரமடை போலீஸ் எஸ்ஐ பாலகணேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையும் மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கார் இன்ஜினில் இருந்து வயரிங் பழுதாகி கார் தீப்பற்றி இருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது.